SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969. கொரோனா பாதிப்புகள் குறித்து மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி என்கின்ற அமைப்பு பூனேல இருக்கு. அதுக்கு ஒரு 19 மாதிரியை அனுப்பணும். 19 மாதிரிகளுக்கான இதை ரிசல்ட்டும் அனுப்பியிருக்காங்க. இவை எல்லாமே ஒரு வீரியம் இல்லாத ஒரு ஒமிக்ரான் வகையிலான ஒரு கொரோனா. இதனால யாரும் பெரிய அளவில் பதற்றப்பட வேண்டியதே இல்லை. ஆனாலும் நேற்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்புகிறாங்க. இந்த சர்க்குலர் ஜெனரலாக அனுப்புகிற ஒன்று தான். அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அடிக்கடி கைகளை கழுவுதல், தும்மும் போதும் இருமும் போதும் முகத்தை மூடிக்கொண்டு கைகளை மறைத்து கொண்டு இருமுதல், இல்லைன்னா எச்சில் துகள்கள் இது மற்றவங்க மேலே பட்டுச்சுன்னா பரவுங்கிறதால கைகளை மூடிக்கொண்டு பண்ணுறது, கைகளை கழுவுவது, இந்த மாதிரியான வழக்கமான நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், அவங்களுக்கே தெரியும், இந்த சிறுநீரக பாதிப்பு, நுரையீரல் பாதிப்பு, இது மாதிரி பெரிய அளவிலான பாதிப்புகளை எதிர்கொண்டு இருப்பவர்கள், வயது மூத்தவர்கள், இவங்க பொது இடத்துக்கு போகிறப்ப மாஸ்க் போட்டுக்கிறதுங்கிறது, முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது என்கின்ற வகையிலான அறிவுறுத்தல். இதுக்காக சொன்னதில்லை, ஏற்கனவேவும் கூட இருக்கு. இப்போ இதை நாம் இந்த கொரோனாவுக்கு அப்புறமா 2019 இறுதிக்கு அப்புறமா அடிக்கடி கை கழுவுக்கிறது, இந்த கண்ட இடத்துல எச்சில் துப்பாமல் இருக்கிறது, இருமும் போதும் தும்மும் போதும் தடுத்து தும்புறது, கொஞ்சம் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது, இது எப்பவுமே இருக்கிற ஒன்று. இந்த கொரோனாலிருந்து இப்போ நடைமுறையில் இருக்கிற ஒன்று தான். பொது இடங்களில் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற, இணை நோய் அதிகமாக இருக்கிற கோமார்பிடிட்டிஸ், அவங்க முகக்கவசம் அணிந்து செல்வது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது, நல்லதுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது நல்லது, நம்மளும் ஃபாலோ பண்ணுறது நல்லது. அதான் தகவலை திட்டமிட்டு யார் வேணாலும் பரப்பிடலாங்க. பதட்டத்தை ஏற்படுத்துறது, இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் வரும்போது இதை கேட்டு தெரிஞ்சு அந்த உண்மையான செய்திகளை வெளியிடுவது மட்டும்தான் நல்லது. இந்த மாதிரியான நேரங்களில் பதட்டத்தை ஏற்படுத்தாமையும் ஒரு தவறான இந்த இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா அது சமூகத்துக்கு நாம் இழைக்கிற கேடாயிடும். அது மாதிரி எதுவும் இல்லை. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் இருக்கிற மருத்துவ கட்டமைப்பு, படுக்கைகள் கட்டமைப்பாக இருந்தாலும் சரி, ஆக்சிஜன் கட்டமைப்பாக இருந்தாலும் சரி, ரொம்ப சிறப்பாகவே தேவையான அளவுக்கு இருக்குது. எல்லா மருத்துவமனைகள்லையும் தனி வார்டுகள், பிரத்யேகமான வார்டுகள் எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்லையும், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும், தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால் பதட்டப்பட வேண்டியதே இல்லை. இது வழக்கமாக நடக்கிற ஒன்று. இப்போது இதுக்கு முன்னாடி அதிகமாக 1800 பேருக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இந்தியா முழுக்க. இது உலகம் முழுக்கவுமே இருக்குது. யாரும் எங்கேயும் எந்த விதிமுறைகளையும் பெருசாக எடுத்துகிட்டு போகிறதில்ல. இது மாதிரி இது வந்துட்டால் மூச்சு திணறல் அதிகமாயிரும், அவங்க பெட்டு கிடைக்காம அங்கே அவசப்படுறாங்க. இந்த மாதிரியான வதந்திகளை யாரும் தயவு செஞ்சு, அதாவது வதந்தி தான் பெரிய நோய், அந்த வதந்திகளை கிளப்பாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்பவும் கூட இங்கேயும் இருக்கு. இங்கே நேற்றுக்கு 38, தமிழ்நாட்டிலேயும் 38 பேருக்கு இப்போ ஆய்வு. அதாவது தனியார் மருத்துவமனைகளுக்கு போனால், எந்த மருத்துவத்துக்கு போனாலும் இந்த பரிசோதனைகள் போது ஒரு பேக்கேஜ் இருக்கு. அந்த பேக்கேஜில் பரிசோதனை பண்ணும்போது கொரோனா பேக்கேஜும் வந்துடுது. அது கொரோனா, அந்த பரிசோதனையில் அது தெரியுது, அது கொரோனான்னு சொல்கிறாங்க. அதனால எந்த பெரிய பாதிப்பும் இல்லை. ஆனாலும் நம்ம அதாவது இப்போ ஒரு கலைஞர் நகர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் ஒரு 60 வயசு ஒருத்தர் இறந்துட்டார். அவருக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீரிழிவு நோய், அதாவது கட்டுப்பாட்டில் இல்லாத நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்த நோய், சிறுநீரக பாதிப்பு, இது ஆஸ்பத்திரியில் எப்போவுமே உயிரிழக்கும் நிலையில் வந்தவங்க. அவங்கள அந்த பரிசோதனை எடுக்கும்போது இந்த பேக்கேஜ் சிஸ்டத்தில் இந்த கொரோனா டெஸ்ட்டுமே எடுக்கும்போது கொரோனா இருந்ததுன்றாங்க. கொரோனாவால் இறப்பான்னா அது கொரோனாவால் இறப்பு இல்லை,
ஏற்கனவே இருக்கிற நோய் பாதிப்புகளால் அதில் ஏற்பட்ட இறப்பு. தமிழ்நாட்டில் கொரோனா பரவுது, பருவமழைக்கான ஏற்பாடு, காய்ச்சல் பரவலுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இது எடுக்காம அமெரிக்காவில் போய் ஆள் இல்லாத கார், டிரைவர் இல்லாத காரை ஓட்டி வீடியோ வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு உங்க மேல இல்லை, அமெரிக்காவுக்கு முதல்ல எதுக்கு போனங்கிறத அவர் தெரிஞ்சுக்கினாருன்னா நல்லது. இது அமெரிக்காவுக்கு போனது ஒவ்வொரு தமிழருக்கும் ஒரு பெருமை சேர்க்கிற விஷயம். இப்போ அது ஜெயக்குமாருக்குமே பெருமை சேர்க்கிற விஷயம். அவர் தெரிஞ்சிக்காம அதை சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, உலகத்திலேயே பழைய மருத்துவர்கள் சங்கம் அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன், அது அமெரிக்க சைக்கியாட்ரிக் அசோசியேஷனில் ஒரு ஆய்வு ஒன்று தமிழ்நாட்டில் நடத்தணும். என்ன ஆய்வுன்னா, ராஜீவ்காந்தி அரசு கல்லூரி மருத்துவமனை, சவீதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, நம்ம கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனை, இது மாதிரி ஒரு 3-4 மருத்துவமனைகள் ஒரு தினந்தோறும் நடப்பது, உடற்பயிற்சி எடுப்பு, நடப்பது, ஓடுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் மேற்கொண்டதற்கு பிறகு மன வலிமைக்கும் உடல் வலிமைக்கு இந்த உடற்பயிற்சி எந்த வகையில் உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பரிசோதனைகள். அந்த பரிசோதனைகள் முடிவுகளை அங்கே எடுத்து வச்சு பேசுறதுக்கான வாய்ப்பு. இதில் இன்னொன்று என்னன்னா, அரசாங்கத்துக்கு ₹1 கூட இது செலவில்லை. இந்த அமெரிக்கா சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் தான் மொத்த செலவு எனக்கு போட்டு அவங்க தான் என்னை கூப்பிட்டு வச்சு அந்த மாநாட்டுக்கு கூப்பிட்டாங்க. அங்கே போனப்ப ஒரு விஞ்ஞான வளர்ச்சி, டிரைவரே இல்லாமல் ஒரு காரு, அந்த காரை விஞ்ஞானத்தின் வளர்ச்சியோட உச்சம் அது. அந்த காரில் உட்காந்து நான் டெய்லி அந்த காரில் தான் பயணம் பண்ணேன். அங்கே இருக்கிற நண்பர்களே கூட நிறைய பேர், சார் அது ஏதாவது ஆக்சிடென்ட், இங்கே எத்தனை வருஷமாக ஓடுதுன்னு கேட்டேன். 5-6 வருஷமாக ஓடுது, இது வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்கலை. நான் உட்காந்து ஒன்றும் நடக்க போகுது, நடந்தால் நடக்கட்டுன்ட்டு டெய்லி அதில் தான் பண்ணியிருந்தேன். அதை ஒரு பதிவாக என்னுடைய சமூக வலைதளத்தில் போட்டேன். அது வரைக்கும் என் சமூக வலைதளத்தை அவர் பார்க்குறாருங்கிறது ஒரு சந்தோஷம். அது அவர் போனால் அதை அவர் முயற்சி பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு. என்னம்மா இல்லை, இப்போ எல்லா ஊர்லேயுமே இது இருந்தாலும், இப்போ அதாவது இப்போ நமக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் ஒன்றிய சுகாதார அமைச்சகம் நமக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நிலையிலையும் அறிவுறுத்தல் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் விமான நிலையங்களை கண்காணிக்கணும்னு சொன்னால் அடுத்த வினாடியே நாங்கள் அங்கே போயிடுவோம். இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை. அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, இது பதட்டப்பட வேண்டியது இல்லை. அதே நேரத்தில் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க, இது எல்லா நேரங்கள்லையும் சொல்லப்படுறது தான் இப்போவும் சொல்லப்படுது. இது ஒரு பெரிய அளவில் பாதிப்பை உண்டாக்காத ஒன்று. அதே மாதிரி இப்போ இந்த மழை காலத்தில் ஒவ்வொரு மழைக்கும் நம்ம எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் தொடர்ச்சியாக நடத்தியிருக்கிறோம். இப்போ அது மழை காலமும் இல்லை, ஒன்றும் ஸ்டார்ட் ஆகலை. ஜூலைக்கு அப்புறம், ஜூனுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும். ஆனாலும் இப்போ மழை காலம், எங்கேயாவது குடிசை பகுதிகளில் இப்போ அங்கெல்லாம் நம்ம மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம் இப்போவும் நடத்திட்டு இருக்கிறோம். சென்னையிலும் கூட எங்கே தேவைப்பட்டாலும் நடத்துகிறோம். சென்னையில் தடுக்கி விழுந்தால் மருத்துவமனை இருக்குது, எங்கே தேவை இருந்தாலும் நடத்துகிறோம். அதனால் ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் பயப்பட வேண்டியது. இப்போ டெங்கு நான் ஏற்கனவே நிறைய தடவை அது சொல்லியிருக்கிறேங்க. 2017, 2022 தான், 2017லையும் 2012லையும் தான் அதிகபட்ச டெங்கு உயிரிழப்புகள்ங்கிறது. 2012 66 பேர், 2017 65 பேர். இதுக்கு அப்புறமா இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அது ஒரு 10, 11, 12 அந்த லெவலில் தான் இருந்துருக்கு. இதுவும் கூட டெங்குவினால் ஏற்பட்ட அந்த இறப்புகள் என்பதை கடந்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இணை நோய்களினால் ஏற்படுகிற அந்த இறப்புகள் தான். இப்போது டெங்கை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு ஒரு நாளைக்கான பாதிப்பு ஒரு 35. இந்த மழை வர ஆரம்பிக்கும் போது இந்த டெங்கு காய்ச்சல் வரும். ஆனால் இப்போ உயிரிழப்புங்கிறது சுத்தமாக இல்லாத நிலை என்பது இருந்து வருகிறது. இப்போ இது வரைக்கும் 6 மாதம் ஆயிடுச்சு, ஜூலை வரைக்கும் ஆயிடுச்சு, 4 உயிரிழப்புகள். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கே 8, 10, 20ன்னு வரும். அது மாதிரி இல்லாமல் இந்த உயிரிழப்புகள் மிக துல்லியமாக கண்காணிக்கப்படுது. இந்த உள்ளாட்சி அமைப்புகளோடு சேர்ந்து அந்த தண்ணீர் தேங்கி நிற்கிற அந்த கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுக்கிற அந்த பணிகளை உள்ளாட்சி அமைப்புகளும் மிக சிறப்பாக செய்து வருகிறது என்பதற்கு மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து கொரோனா பரவல் குறித்து பேசி வருகிறார். பதற்றப்பட வேண்டியது இல்லை என்று மத்திய சுகாதார அமைச்சகமே தெரிவித்திருக்கிறது. தற்போது பரவும் கொரோனாவால் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. தமிழ்நாட்டில் தற்போது 38 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருக்கிறது என்று அவர் பேசி வருகிறார். பெரிய அளவில் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969.